ஐசு ஞாயிற்றுக்கிழமை குழம்பு சட்டி மறக்குது. இன்னைக்கு எது கருவாட்டு குழம்பா? இல்லைங்க, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் கருவாட்டு குழம்பு வச்சேன். அதான் ஆட்டுக்கறி எடுத்தாந்தோம். அதுமெல்லாம் பிள்ளைங்க வேற ஆசையா ஆட்டுக்கறி வேணும்னு கேட்டுச்சுங்களா, அதான் சரின்னு எடுத்தாந்தோம். எப்படியும் புள்ளைய சாக்காரி நீ வெட்டு வளைக்கிற. அப்படிலாம் இல்லைங்க, பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ஒரு 1/2 கிலோ எடுத்தாந்தோம். எது அரைக்கலாவா? ஏண்டி ஆட்டுக்கறி என்ன வரைக்கும் விக்குது? ஒரு வேளை கருவாடு சாறு காச்சுனா 4 காசு மிச்சம் பண்ணலாம்ல. எதுக்கு இந்த 4 காசு மிச்சம் பண்றோம்னா, நாம நாளைக்கு புழக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்மள 4 பேர் தூக்கிட்டு போவாங்களே, உங்களுக்கு ஆளுக்கு 1 காசு தரத்துக்கா? எது பின்ன என்னங்க, நம்ம அரை ஒரு கஞ்சி குடிச்சாலும் நம்ம பிள்ளைங்களுக்காவது ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும். ஐசு ஞாயிற்றுக்கிழமை குழம்பு சட்டி மறக்குது. இன்னைக்கு எது கருவாட்டு குழம்பா? இல்லைங்க, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் கருவாட்டு குழம்பு வச்சேன். அதான் ஆட்டுக்கறி எடுத்தாந்தோம். அதுமெல்லாம் பிள்ளைங்க வேற ஆசையா ஆட்டுக்கறி வேணும்னு கேட்டுச்சுங்களா, அதான் சரின்னு எடுத்தாந்தோம். எப்படியும் புள்ளைய சாக்காரி நீ வெட்டு வளைக்கிற. அப்படிலாம் இல்லைங்க, பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் ஒரு 1/2 கிலோ எடுத்தாந்தோம். எது அரைக்கலாவா? ஏண்டி ஆட்டுக்கறி என்ன வரைக்கும் விக்குது? ஒரு வேளை கருவாடு சாறு காச்சுனா நீ எல்லாம் எனக்கு பாரம் எடுக்கிறியா? உன்னை யார காசை தண்ணி யார செலவாடுறது அந்த ஆட்டுக்கறி எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பா. ஆமா ஆமா, உங்களை ஏட்ட காசை காஞ்சித்தனமா செலவு பண்றவங்க தான் இந்த கருவாட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த எழுத்தாட்டுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தான் கறியா எடுப்போம். இப்படி எல்லாம் சௌரியத்துக்கு செலவு பண்ணினா எட்டனா ஒரு ஓட்டர் சைக்கிள் கூட வாங்க முடியாது. ஓஹோ, அத்தை கொஞ்சம் வந்துட்டா இல்ல, எங்களால காசு மிச்சம் பண்ணி ஒரு ஓட்டர் சைக்கிள் கூட வாங்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல. நீங்க தான் ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் கறி எடுப்பீங்க. அப்ப எவ்வளவு காசு மிச்சம் பண்ணி இருப்பீங்க? அதான் அந்த காசுல ஹெலிகாப்டர் வாங்கி நிறுத்திருக்கீங்களோன்னு பார்த்தேன். அப்புறம் இன்னொன்னுங்க, என்ன இந்த கருவாட்டு குழம்பு வைக்கணும்னா கூட கருவாடு கடையில வாங்கினா 40 ரூபா செலவாகும். போட்டான்னு பேப்பர்ல கருவாடுன்னு எழுதி அதை போட்டு குழம்பு வச்சிருங்க, செலவே ஆகாது. என்ன நான் சொல்றது?